திருவெற்றியூர், கார்கில் நகர், ராஜாஜி நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள 30க்கும் மேற்பட்ட தெருக்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் அங்கு வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தற்சமயம் நீரில் மூழ்கியுள்ள இந்த பகுதி திருவொற்றியூருக்கு உட்பட்ட கார்கில் நகர் மற்றும் ராஜாஜி நகர் ஆகிய இந்த பகுதியாகும். இந்த பகுதியில் 33 தெருக்கள் உள்ளன. இந்த தெருக்களில் தற்பொழுது கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக தற்பொழுது இந்த பகுதி வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இந்த பகுதியில் உள்ளன. தற்சமயம் இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைகள் கூட பொதுமக்கள் இதுபோன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சிகளில் வரக்கூடிய இந்த படகு போன்ற இந்த சாதனத்தை இவர்களாக இந்த தெர்மோகோலை வைத்து செய்து இதன் மூலமாக தான் இந்த பகுதியில் கடந்த 2-3 நாட்களாக போக்குவரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக இதுபோன்று வெளியே வந்து வருகின்றனர். அந்த அளவுக்கு இந்த பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. 33 தெருக்கள் உள்ளன. 33 தெருக்களிலும் வெள்ளம் என்பது அனைத்து வீடுகளிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. தற்பொழுது இங்கு இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக முடங்கியுள்ளது. 2 நாட்களாக மின்சாரம் இந்த பகுதியில் அடியோடு துண்டிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் மின்சாரம் இருந்தால் அதனால் விபத்துகள் ஏற்படுமோ என்ற காரணத்தினால் தற்பொழுது மின்சாரம் முழுவதுமாக இந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி மக்களுக்கு தற்பொழுது ஒரு தீவாக தான் இந்த பகுதி மக்கள் இந்த பகுதி காணப்படுகிறது. ஏனென்றால் முழுவதும் சுற்றி நீர் உள்ளது. இந்த பகுதியில் நீர் வடிவதற்கான வாய்ப்புகள் தற்சமயம் இல்லை என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த பகுதியினுடைய வெள்ள நீரினுடைய தாக்கம் நாம் காண முடிகிறது. ஏராளமான பொதுமக்கள் இங்கு இந்த பகுதியில் இருக்கின்றனர். அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி உள்ளது. அவர்கள் நம்மிடம் பேச காத்திருக்கின்றனர். தண்ணி ஃபுல்லா இருக்குது. நீங்க 3 நாளா நாங்களும் எவ்வளவு ஆபீஸுங்களை ரிப்போர்ட் பண்ணிட்டோம். எதுவும் எடுக்கிற மாதிரி இல்ல. எங்களுக்கு சாப்பாடு கூட எதுவும் வரல. டாக்டர் வசதியும் இல்ல. உள்ள ஜுரம் நோய் பத்துங்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறோம் சார். நீங்க எங்களுக்கு எந்த வசதியும் இல்ல. குழந்தைங்களும் வெளியில போக முடியல, வர முடியல, மோட்டர் போடல. குழந்தைங்களுக்கு பால் வாங்குறது கூட வழி இல்லாம யாரும் வெளியில போய் ஒரு வேலை வெட்டி செய்ய முடியாத காரணத்தால ஒரு மோட்டர் போட்டு இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு யாரும் ஒரு எந்த அதிகாரிகளும் வந்து எந்த அரசியல்வாதிகளும் யாருமே வந்து எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. இந்த குழந்தைங்களை வச்சுட்டு நாங்க 3 ராத்திரியா கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு பசியோட பிஸ்கெட் பாக்கெட் கூட கடையில வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமையில ஒரு வழி இல்லாம, பொழப்புக்கும் வழி இல்லாம, வெளியில போறதுக்கும் வழி இல்லாம குழந்தை குட்டியை வச்சுட்டு பாம்பு பூச்சின்னு சொல்லி எங்களால வந்து நைட்டு பூரா தூங்கி நாங்க 3 நாள் ஆகுது. இந்த ராஜாஜி நகர் மக்கள் படுற இன்னல்களுக்கு ஒரு அளவே இல்லாம இந்த அரசாங்கங்களை கண்டுக்கவே மாட்டேங்குது. இதனிடையே திருவெற்றியூர், கார்கில் நகர் அருகில் உள்ள ஏரியில் உடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் மாநகராட்சி ஊழியர்கள் அங்கு மணல் மூட்டைகளை அடுக்கி வருகின்றனர். மேலும் தேங்கியுள்ள மழை நீரை ராட்சச மோட்டார்களை கொண்டு வெளியேற்றும் பணியையும் தொடங்கியுள்ளனர்.